முன்னொரு காலத்துல ஒரு அழகான ஆறு. அந்த ஆத்துக்கு பக்கத்துல ரொம்பவும் அழகா இருக்கிற ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்தோட எல்லையில இருக்கிற ஆத்த சுத்தி பெரிய பெரிய தென்னை மரங்க, பெரிய பெரிய ஆலமரங்க நிறைய இருந்துச்சு. ஆனா அந்த ஆத்த பத்தி ஊர்ல ஒரு கட்டுக்கதை இருந்துச்சு. ராத்திரி 7 மணி தாண்டா அந்த ஆத்தங்கரையோரமா யாரும் போக மாட்டாங்க. ஏன்னா அந்த மரத்துங்க கிட்ட யாரோ நடக்குறாங்க, தண்ணிக்குள்ள இருந்து ஏதேதோ சத்தம் கேக்குது அப்படின்னு எல்லாரும் நம்பினாங்க. அன்னைக்கு சாயந்தர நேரம் சூரியன் மறையும் போது சில்லுன்னு காத்தும் வீசிக்கிட்டு இருக்கும் போது ஊருக்கு மத்தியில இருக்கிற மரத்துக்கு கீழே ராஜையா ரங்கையா 2 பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. ரங்கையா, இன்னைக்கு வீசுற காத்துல ஏதோ ஒரு மாற்றம் இருக்குல்ல? காத்துல ஈரப்பதம் வேற அதிகமா இருக்கு. ஆனா ஆகாயத்தை பார்த்தா நெருப்பு கக்குது. ஆமா, ஆத்துக்கிட்ட யாராச்சும் போனாங்களாடா? யாரு போவாங்க? இந்த காத்துக்கு மரமெல்லாம் அசையறத பார்த்து எனக்கே அங்க போறதுக்கு பயமா இருக்கும். முந்தைய நேத்து கூட நம்ம சீனும் இல்ல, அவனோட மாடுங்க தொலைஞ்சு போச்சு. அந்த பக்கமா ஆத்தங்கரை ஓரமா தான் இருந்துச்சு. அதை கட்டி கொண்டு வர்றதுக்குள்ள பாவம் படாத பாடுபட்டுட்டான். நம்ம ஊர்ல பேயோட பயம் அதிகமா இருக்கு. ஆனா இப்ப நம்ம எல்லாம் பார்த்து பயப்பட வேண்டியது வறட்சியை பார்த்து. நம்ம பக்கத்தூர்லயே ஏற்கனவே வறட்சி வந்துருச்சு. அங்க கிணத்துல, ஆத்துல, குளத்துல எங்கேயுமே தண்ணி இல்லாம குடிக்க கூட தண்ணி இல்லையா. ஆமா ராஜையா, அடுத்து நம்ம ஊருக்கு தான் வறட்சி வரும் போல. பக்கத்து ஊருக்காரங்க கூட கேட்டாங்க, தயவு செஞ்சு எங்க ஊருக்கு உங்க ஊர்ல இருந்து தண்ணி அனுப்புங்கன்னு. ஆனா நம்ம ஊரோட நிலைமையும் அதே தானே. அப்பதான் நாராயண அந்த பக்கமா வந்தான். அவனுடைய முகத்துல அதிகமான கோவம் இருந்துச்சு. என்ன ராஜையா, ரங்கையா, என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? நம்ம ஊர் தண்ணியை பக்கத்து ஊருக்காரங்க எது கொடுக்கணும்? அதுக்கப்புறம் நம்ம ஊருக்கு தண்ணி இல்லாமல் போச்சுன்னா பக்கத்து ஊருக்காரங்களா வந்து நமக்கு தண்ணி கொடுத்து ஓதுவாங்க? நாராயணா, முதல்ல வந்து உக்காரு, அமைதியாரு. நம்ம கிட்ட இருக்கிற தண்ணியை பார்த்து சிக்கனமா பயன்படுத்தினா மற்றவங்களுக்கும் கொடுக்கலாம்ல. அப்ப நாராயண இன்னும் கோவமா, ஏது சிக்கனமா? என் வீட்டில் என் புள்ள, என் பேரன் எல்லாரும் இருக்காங்க. அவங்களுக்கு தண்ணி இல்லாமல் போனால் அவங்க கஷ்டப்பட மாட்டாங்களா? ஏதோ வயசானவங்களாச்சேன்னு மரியாதை கொடுத்து பேசிக்கிட்டு இருக்கேன். நம்ம ஊர் தண்ணியை வேறு யாருக்கான கொடுக்க நினச்சிங்கன்னா அப்புறம் நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம். டேய் நாராயணா, அனாவசியமாக பேசாத. பக்கத்து ஊருக்காரங்களோட கண்ணீரை பார்த்தா கூட உனக்கு கவலையா இல்லை? பக்கத்து வீட்டுக்காரனோட கண்ணில் வர கண்ணீரை பார்த்தா நாளைக்கு என் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் கண்ணிலையும் கண்ணீர் வரும். இங்கே பாருங்க, ஏதோ உங்கள் அதிகாரத்தில் தான் எல்லாரும் இருக்காங்கன்னு நினச்சிக்காதீங்க. என்னை சுற்றி ஆட்கள் இருக்காங்க, அப்புறம் நாங்கள் போராட்டம் செய்வோம். அதை கேட்டு ராஜையா அமைதியா, ஏன் சண்டை போடுற நாராயணா? சண்டை போட்டா என்ன பிரச்சனைல தீந்துரும்னு நினைக்கிறியா? போராட்டங்கிறது சாதாரண வார்த்தை இல்லை. அதை இந்த மாதிரி சின்ன விஷயத்துக்கெல்லாம் பயன்படுத்தாத. நானும் ரங்கையாவும் எங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி இருக்கோ அந்த தண்ணியில் பக்கத்து ஊருக்காரங்களுக்கு கொடுத்துட்றோம். அங்கே இருக்கிற குழந்தைங்களாவது தாகத்தை தீர்த்துக்கிட்டோம். ஆனால் ஞாபகம் வச்சுக்கோ, நாளைக்கு நீ பிரச்சனையில் இருக்கும்போது அந்த தண்ணி தான் உன்னை காப்பாற்றும். நாராயண கொஞ்ச நேரம் அமைதியா இருந்து, என்ன சொல்கிறீங்க? அப்போ உங்கள் வயலுக்கு தண்ணி வேண்டாமா? இது பைத்தியக்காரத்தனமா இருக்கு. சரி, நீங்க சொன்னா திருந்த மாட்டீங்க. அப்படி சொல்லி நாராயண அங்கிருந்து போயிட்டான். ராஜையா ரங்கையா ஒருத்தங்க முகத்தை ஒருத்தங்க பாத்துக்கிட்டாங்க. அன்னைக்கு ராத்திரியும் அந்த குளத்துக்கிட்ட ஏதோ வித்தியாசமான சத்தம் கேட்டுச்சு. அடுத்த நாள் காலையில ஊர்ல இருக்கிற கிணத்தடியில லக்ஷ்மியும் கௌரியும் 2 பேரும் தண்ணி எடுத்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க. பாத்தியா லக்ஷ்மி, நம்ம ராஜம்மா அவ தங்க சங்கிலி காணாம போச்சு அப்படின்னு கத்திக்கிட்டு இருந்தா. ஊர் முழுக்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா. ஆமா கௌரி, அந்த சங்கிலி ரங்கம்மாவோட வீட்டு வாசல்ல கிடைச்சிதாமே. பாவம் ரங்கம்மா தனிமையில வாழ்ற ஒரு பொண்ணுன்றதுனால எல்லாரும் அவளையே குத்தம் சொல்றாங்க. கௌரி கவலையா, ஆனா ரங்கம்மா அப்படிப்பட்டவை இல்ல லக்ஷ்மி. பாவம், பசியால செத்தாலும் பரவாயில்ல, மத்தவங்க சொத்துக்கு ஆசைப்படக்கூடாதுன்னு நினைக்கிறவ. ஆனா இந்த உலகம் ஏழைங்க மேலதானே பழிய தூக்கி போடும். ஆனா அந்த சங்கிலி ரங்கம்மா வாசலுக்கு எப்படி போச்சு? ராஜம்மா ரங்கம்மாவை திட்டிக்கிட்டே இருக்காங்க, திருடி அப்படின்னு சொல்றாங்க. பாவம் ரங்கம்மா, அவ நேத்து வந்து என்கிட்ட சொல்லி அழுதா. அக்கா, என் வீட்டு திண்ணையில எதை ஜொலிச்சுக்கிட்டு இருந்துச்சு, என்னன்னு போய் பார்த்தா அது தங்க சங்கிலி. அது ராஜம்மாதான் கொண்டு போய் கொடுக்கலான்னு போனா ஏற்கனவே அவ கத்திக்கிட்டு இருந்தாளா, அதை பார்த்துதான் பயந்து போய் கொண்டு வந்து வச்சுட்டேன்னு சொன்னா. அதானே, ராஜம்மாவோட வாய்க்கு யாரா இருந்தாலும் பயப்படதான் செய்வாங்க. முன்ன பின்ன யோசிக்காம கோவப்பட்டு கத்துறவளாச்சே. பாவம், இப்ப ரங்கம்மாவோட நிலைமை என்னாகுமோ? ரங்கம்மா பொறுமையா அங்க வந்தா. அவன் முகமெல்லாம் வாடி போய் கண்ணெல்லாம் செவந்து போயிருந்துச்சு. அக்கா, எனக்கு செத்து போயிடலாம் போல இருக்குக்கா. இந்த ஊர்ல கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வச்சிருந்த கௌரவம் எல்லாமே போச்சு. ராஜம்மக்கா என் வீட்டு வாசல்லயே வந்து நின்னு என் சங்கிலி எடுத்தவ கையை நாசமா போகணும்னு சாபம் விடுறாங்க. நான் அதை எடுக்கலக்கா, அது என் வீட்டு திண்ணையில இருந்துச்சு, பத்திரமா எடுத்து வச்சேன். கவலைப்படாத ரங்கம்மா, அந்த ராஜம்மாவை பத்தி எங்களுக்கு தெரியாதா?
இன்னைக்கு பஞ்சாயத்துல அவளுக்கு பாடத்தை கத்து கொடுக்கலாம். அதான் ராஜையா இருக்காருல, நியாயமான மனுஷன், நியாயமான தீர்ப்பத்தான் கொடுப்பாரு. எனக்கு பயமா இருக்குக்கா. பஞ்சாயத்துல ஆம்பளைங்க எல்லாரும் இருப்பாங்க. எல்லாருக்கும் முன்னாடி என்ன திருடின்னு சொன்னா தாங்கிக்க முடியுமா? நாங்க தான் இருக்கோம்ல ரங்கம்மா. நீ நேர்மையான பொண்ணு, தைரியமா இரு. வா, நாம பஞ்சாயத்துக்கு போலாம். அன்னைக்கு சாயந்தர நேரம் ஆச்சு. ஊருக்கு மத்தியில இருக்கிற மரத்துக்கு கீழே தான் பஞ்சாயத்து. ஊர்ல இருக்கிற ஆம்பளைங்க எல்லாருமே வந்து உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ராஜம்மா கோவமா நின்னுக்கிட்டு இருந்தா. ஒரு பக்கம் ரங்கம்மா சோகமா நின்னுக்கிட்டு இருந்தா. அவளுக்கு துணையா லக்ஷ்மி கௌரி 2 பேரும் அவ பக்கத்திலேயே நின்னுக்கிட்டு இருந்தாங்க. ராஜம்மா, ரங்கம்மா கிட்ட உன் சங்கிலி இருக்குன்னு கேள்விப்பட்டேன். ரங்கம்மா, அந்த சங்கிலி கூட. ரங்கம்மா தயக்கத்தோடவே அந்த சங்கிலியை கொண்டு வந்து ராஜையா கையில கொடுத்தா. அப்போ ராஜம்மா கோவமா, பாத்தீங்களா பாத்தீங்களா, நான் தான் சொன்னல, என் சங்கிலி இவகிட்ட தான் இருக்கு. இவதான் என் வீட்டுக்கு வந்து என் தங்க சங்கிலிய திருடி கொண்டு போய் வச்சிருக்கா பாருங்க. ஆமா ஆமா, இப்படிப்பட்டவங்கள இருந்தா நம்ம ஊர்ல சொத்து பத்தெல்லாம் பாதுகாப்பா இருக்குமா? இவங்களுக்கெல்லாம் சரியான தண்டனை கொடுக்கணும். அப்போ கௌரி கோவமா, வாயை முடுங்க, ரங்கம்மா ஒன்னும் திருடல. அவ திருடியா இருந்தா எடுத்த சங்கிலிய என்னைக்கோ கொண்டு போய் வித்திருப்பா. அவ பத்திரமா கொண்டு வந்து இப்படி பஞ்சாயத்துல கொடுக்க மாட்டான். அவ ஏற்கனவே இதை கொடுத்திருப்பான். ஆனா ராஜம்மாவோட வாயை பார்த்துதான் பயந்து போய் நின்னுட்டா. ராஜம்மா, உண்மையை சொல்லு, அந்த சங்கிலி எப்படி போச்சு? ரங்கம்மா உங்க வீட்டுக்கு வந்தாளா? ராஜம்மா கொஞ்சம் தயக்கத்தோட, இல்ல இல்ல, சாயந்தரம் ரங்கம்மா வீட்டு வாசல் வழியா தான் நடந்து போனேன். ஒருவேளை அங்க அதுவா தானா கூட விழுந்திருக்கலாம். அப்படின்னா அது திருடுனதில்ல, கிடைச்ச பொருளை பத்திரமா வச்சுக்கிட்டது. ஆனா நீ எல்லாருக்கும் முன்னாடி பாவம் ஒரு அப்பாவி மேல இவ்வளோ பெரிய பழிய சுமத்துறது தப்பு. ராஜம்மா அவளுடைய தப்ப புரிஞ்சுக்கிட்டு அழ ஆரம்பிச்சிட்டா. அவ அழுவுறதுல உண்மையிலேயே அவ செஞ்ச தப்பு புரிஞ்சுக்கிட்டான்றது தெரிஞ்சது. எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க ஐயா, நான் கோவத்துல தப்பா முடிவு எடுத்துட்டேன். என் புருஷன் என்னை விட்டு போனதுக்கு அப்புறம் எனக்குன்னு இருக்கிற ஒரே ஒரு சொத்தும் பாதுகாப்பும் அந்த தங்க சங்கிலி மட்டும்தான். அது காணோன்னு சொன்ன உடனேயே எனக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. அதான் ரங்கம்மா கிட்ட அது இருக்குன்னு கேள்விப்பட்டதும் ரங்கம்மா தான் திருடின்னு சொல்லிட்டேன். என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிடு ரங்கம்மா அப்படின்னு சொல்லி ராஜம்மா மன்னிப்பு கேட்டதும் ரங்கம்மாவும் அவளை மன்னிச்சிட்டா. அவங்க 2 பேரும் ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க விட்டு கொடுத்துட்டாங்க. இத பார்த்து ராஜையா பெருமைப்பட்டா. ஆனா நாராயண தலை குனிஞ்சே நின்னா. பாத்தியா நாராயணா, பயமும் சுயநலமும் ஒரு மனுஷனை எப்படி மாத்தும்னு? ராஜம்மா நகைக்காகவே உயிர் தோழி மேல பழிய தூக்கி போட்டா. நீ மற்றவங்களுக்கு தண்ணி கொடுக்கறதுக்காகவே அவ்வளோ சுயநலமாக யோசிக்கிற. இந்த குளத்துக்கு நிறைய கதை இருக்கு, ஆனால் உண்மையான பேயே நம்ம மனசுக்குள்ள தான் இருக்கு. நாராயண தப்பு புரிஞ்சுக்கிட்டு, என்னை மன்னிச்சிடுங்கிறங்க ஐயா. ராஜம்மா ரங்கம்மா இவங்க 2 பேரை பண்ணதை பார்த்து நேர்மையாக இருக்கிறது என்ன அப்படின்றத நான் கற்றுக்கிட்டேன். நாளிலிருந்து நானும் சீனுவோட வயலுக்கு தண்ணி கொடுக்குறேன். அவங்களும் இனிமே சந்தோஷமாகவே இருக்கட்டும். அந்த ஆத்துல அது வரைக்கும் கேட்டுக்கிட்டு இருந்த வித்தியாசமான சத்தம் நின்னு போய் இப்ப அங்கிருந்து சில்லுன்னு காத்து வீச ஆரம்பிச்சுது. ஆகாயத்துல இருக்கிற நிலாவோட வெளிச்சம் பட்டு அந்த தண்ணி வெள்ளி மாதிரி ஜொலிச்சுது. சந்தோஷம். இன்னைக்கு ஊர் பஞ்சாயத்தில் 2 விஷயம் நம்ம கற்றுக்கிட்டோம். ஒன்று எப்படி நேர்மையாக இருக்கணும் அப்படின்றது, இன்னொன்று மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதுனால எவ்வளோ சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்றது. இது ஒன்று போதும். சரி சரி வாங்க, ஏற்கனவே நேரம் ஆயிடுச்சு, வீட்டுக்கு போலாம். ராஜம்மா ரங்கம்மா 2 பேரும் இன்னைக்கு என் வீட்டுக்கு வந்து சாப்பிடுங்க. அன்னைக்கு ஆத்து தண்ணி ரொம்ப அமைதியா இருந்துச்சு. ராஜையா சொன்ன மாதிரியே மனுஷனுடைய மனசுக்குள்ள இருக்கிற சுயநலம் போயிடுச்சுன்னா இயற்கையும் அமைதியாகும். அந்த காலத்துல கிராமத்துல வாழ்ற மனுஷங்க நடுவுல சண்டை சாடி வரும். ஆனா அத பேசி தீத்துருவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ளேயே சண்டை வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஒண்ணுமா இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு கோவம் வரலாம், ஆனா யாரு மேலேயும் வெறுப்பு வராது. எப்போ ஒருத்தங்க சுயநலத்தை விட்டுட்டு எல்லாரோடும் ஒண்ணுமா சேர்ந்து பழக விரும்புறாங்களோ அப்ப அவங்களுக்குள்ள இருக்கிற எல்லா கெட்ட எண்ணமும் போய் அவங்க நல்லவங்களா மாறி சந்தோஷமா அவங்க வாழ்க்கையில எல்லார் கூடவும் சேர்ந்து ஒன்னா வாழ்வாங்க.